வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிச்சு கடந்த மார்ச் 27 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் வெஞ்சிரமுடு அப்படின்ற மலையாள ஆக்டர். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்த எஸ்.யு. அருண்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்த சிபு தமீன்ஸ் அவருடைய மகள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றிகரமா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல மிகப்பெரிய ரவுடியா இருக்கிறவர் தான் ஒரு பெரியவரு. அவருடைய பையனும் ரவுடி. ஸோ இவங்க குடும்பம் தான் அந்த ஊர்ல பெரிய தாதா குடும்பம். ஸோ அதனால எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்த வந்து ஒரு எஸ்பி வந்து ஏதோ ஒரு பர்சனல் பகையால அவர வந்து அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது மாரி ட்ரை பண்ணும்போது, ஒரு கேஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அது அவங்களுக்கு எதிரா இருக்கு. ஸோ அதனால அவங்கள வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு மேலிடத்தெல்லாம் பேசி என்கவுண்டருக்கு ரெடி பண்றாரு. இந்த விஷயம் வந்து அந்த பெரியவருடைய ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிருது. இத வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா எதிர்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல, போலீஸ் எதிர்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல, அவங்க வந்து ஒரு பழைய தாதா, இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு மல்லிகை கடை வச்சிருக்கிற நம்ம ஹீரோ காளிக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. அவரு வந்து இத செஞ்சு குடுத்தாரா இல்லையா? என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. காளி அப்படின்ற ஒரு கேரக்டராவே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டராவும் ஒவ்வொரு படத்துலயும் வாழ்ந்துருவாரு. கடைசியா தங்கலான்லாம் மிரட்டியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டராவே அவரு நம்மளுக்கு அறியப்படுறாரு. அதே கெத்து, ஒரு கடை வச்சுட்டு, ஒரு மாதிரி ரகடா, ரொம்ப ராவா சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஏஜ் ஏற ஏறவும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷம் கிட்ட ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 வருஷத்துல இன்னும் அவர் வந்து உடல மெருகேத்தி வேற மாதிரியான ஒரு மனுஷனா இருக்காரு. 60 தாண்டிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டில் உடம்பு வந்து வெறித்தனமா இருக்கு. அந்த மார்க்கெட்ல போய் சரக்கு வாங்கிட்டு வரும்போது, இல்ல நெறைய சீன்ல இப்போ வந்து ஒரு அ ஃப்ளாஷ்பேக்ல ஒரு சீன் வரும் அவங்களுக்கு கல்யாண சீனு. ஸோ அப்பலாம் பார்த்தா ஏதோ ஒரு அ 40 வயசுக்குள்ளயே இருக்கிற ஒரு ஆள் மாரி தெரிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உடம்ப ரொம்ப வந்து வேற லெவலா வச்சிருக்காரு. 60 வயசு ஆளுடைய உடம்பு மாரியே தெரியல. அ பக்காவா மெயின்டெயின் பண்ணி, வேற லெவலா உடல வருத்தி, பயங்கரமா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து தொடர்ந்து இப்போ தங்கலானுக்கும் குடுத்தாகணும், இந்த படத்துக்கும் குடுத்தாகணும் நேஷனல் அவார்ட்லாம். ஸோ பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்புல ஒரு எனக்கு வந்து ஒரு 3 காட்சிகள் வந்து ரொம்ப கூஸ் மூமெண்ட்டா இருந்தது. அ இன்னும் நெறைய காட்சிகள் இதுல இருந்தது. ஆனா எனக்கு ஒரு 3 வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வேட்டி, இது எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு ரெட் கலர் ட்ரவுசர போட்டுட்டு உள்ள வருவாரு. அத கையில மாட்டின்னு. செம்ம கெத்தா இருக்கும் அது. பயங்கர ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு நீண்ட துப்பாக்கிய செட் பண்ணி இந்த வில்லன சுடுவாரு. அதுக்கப்புறம் திரும்ப வெளிய வந்து வேற ஒரு சம்பவத்தால அந்த போலீஸ் பண்ணியிருப்பான். அதே போலீஸ ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவாரு. ஸோ அப்பலாம் வெறித்தனமான ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. அதேபோல இடைவெளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு துண்ட தலையில போட்டுட்டு ரோட்ல வந்துட்டுருப்பாரு. அப்ப எஸ்.ஏ. சூர்யாவ மடக்கணும்னு சொல்லி அவரு காருக்கு எதிரா வந்துட்டுருப்பாரு. அப்போ அந்த போத்துன துண்ட எடுத்துட்டு வருவாரு பாருங்க. பயங்கர கெத்து மூவ்மெண்ட்டுங்க அது. அதுவுமே வந்து கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, பேசுற விதம், அதுக்கப்புறம் பேசிட்டு வரும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுவும் வந்து வேற லெவலான ஒரு மூவ்மெண்ட்டு. ஸோ இது மாரி நெறைய சீன் இருக்கு. இப்ப நான் சொன்னதே 3ன்னு சொல்லி 4 சொல்ட்டேன். ஆனா, இதே மாரி நெறைய காட்சிகள் அதுல இருக்கு. எனக்கு வந்து பர்சனலா இந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு மெனக்கிட்டு உயிர குடுத்து சியான் விக்ரம் அவர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் வந்து இந்த வயசுலயும் வேற லெவலா நடிச்சிருக்கிறாரு. ஆனா, இதுவே வந்து அவருக்கு வந்து சரியான நடிப்பு தீனி இல்ல. அவரு இன்னும் நடிப்பாரு, இன்னும் உழைப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்ததா துஷாரா விஜயன். ஸோ ஒரு சியான் விக்ரம் அவருக்கு இந்த ஹீரோ கேரக்டருக்கு அவருக்கு ஈக்குவல்லாம் கிடையாது. ஹீரோ கேரக்டருக்கு ஏத்த மாரியான ஒரு ஹீரோயின் கேரக்டரு. ஸோ அ இதுதான் வந்து ஹீரோயினுக்கு தமிழ் சினிமால குடுக்கப்பட்ட கேரக்டர்லயே மிகச்சிறந்த ஒரு கேரக்டரா எனக்கு தோணுது. ஸோ வேற லெவலான ஒரு நடிப்ப வந்து துஷாரா விஜயன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த கலை அப்படின்ற ஒரு கேரக்டராவே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அங்கங்க தெரியுது. ஒரு ரவுடியா இருந்தவனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றத இவங்க காட்சிகள் மூலமா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதே மாரி நம்மளுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் காட்சியிலேருந்தே அவங்க வந்து அத வந்து காண்பிச்சுட்டே இருப்பாங்க. குறிப்பா வந்து கடைசியா ஒரு வில்லத்தனம் பண்ணி வில்லன வந்து
மறக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. குழந்தைய மிரட்டி, கத்தி முனையில மிரட்டி. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. இதற்கு அடுத்ததா எஸ்.ஏ. சூர்யா அவர்கள், அவர வந்து சுட்டுவாங்க. அந்த காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்.ஏ. சூர்யாவால ஒண்ணுமே அசைக்க முடியாது அவர. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு, அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அத வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அ ஃபர்ஸ்ட்டு சீன்லயே வந்து ஒரு பெரியவர் வந்து, "என் பையன விட்டுரு. நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னதே ஒரு 2, 3 டைமா சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவரு சொல்லி பார்த்துட்டு, அவங்க கூட நிக்கிறவன பார்த்துட்டு, "ஏய் என்னடா முறைக்கிற?" அப்படின்னு சொல்லி அவருடைய மேனரிசத்திலே ஒரு மாதிரி மிரட்டுவாரு. ஸோ இதே மாரி காட்சிகள் ஒரு 2, 3 இருக்கு அந்த ஒரு படத்துல. அப்புறம் சியான் விக்ரம் கூட பேசுற காட்சிகள்லாம் ரொம்ப வேற லெவலான ஒரு காட்சிகள். அதுக்கப்புறம் சுராஜ் வெஞ்சிரம் கூட ஒரு காட்சியில மிரட்டுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. இதுக்கு அடுத்ததா சுராஜ் வெஞ்சிரமுடு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து சூப்பரா இருந்தது. ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாரு. அதுவும் வந்து அவர் வந்து விக்ரம் வந்து நீ இவன் தான் அந்த துரோகத்த பண்ணியிருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவன கேட்குறான் அந்த ஒரு சீனு. அதுக்கப்புறம் இடையில அவனெல்லாம் நம்பாத அவன் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சீனு. அதுக்கப்புறம் நீலாம் எங்க வீட்டுக்கு வந்து எப்போ வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற அந்த காட்சிகள்லாம் வேற லெவலான ஒரு நடிப்பை வந்து நம்ம சுராஜ் வெஞ்சிரமோட வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய நடிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம எஸ்.ஏ. சூர்யா கூட போலீஸா வரவங்க, அதுக்கப்புறம் பெரியவரா நடிச்ச இந்த படத்துல பெரியவர் அவர் தான் மெயின் வில்லன். ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் பெரியவரா. அவர் ஒரு சில சீன்களே வந்தாலும் அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியவர்னு சொல்லப்படுகிற அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் அவங்க மகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை வந்து வேற லெவலா நடிச்சிருந்தாங்க. இந்த பெரியவருடைய மகள் வந்து சியான் விக்ரம் வந்து குத்திரும். ஸோ ஒரு தாதாவுடைய குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கூட இத பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணமான காட்சிகள். இது மாரி நெறைய சொல்லிட்டே போலாம். இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய மியூசிக்கு, அ பிஜிஎம்லாம் வந்து தெறிக்குது அப்படின்னு சொல்லலாம். வீர தீர சூரன் அந்த ஒரு டைட்டில் போடும்போது ஆரம்பிக்கிற அந்த ஒரு மியூசிக்கு, கடைசி வரைக்கும் வேற லெவலான ஒரு மியூசிக் வந்து நம்ம ஜிவி அவர்கள் கொடுத்திருந்தாரு. குறிப்பா வந்து அ சியான் விக்ரம் அப்படின்னு அந்த டைட்டில் கார்ட்ல போடுற மியூசிக்ல ஸ்டார்ட் ஆகுது வேற லெவலான ஒரு மியூசிக்கு. அத வந்து பிஜிஎம்மாவே அடிக்கடி சியான் விக்ரம் வரும்போதெல்லாமும் பயன்படுத்துவாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டா நம்மளுக்கு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அசுரனுக்கு அப்புறமா இந்த படத்துல ஒரு நல்ல அ அ பேக்ரவுண்ட் ஸ்கோர வந்து குடுத்திருந்தாரு. தங்கலான்ல கூட குடுத்திருந்தாரு. ஸோ இதுலயும் வந்து அது இன்னும் ஒரு லெவலுக்கு போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பிஜிஎம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பாடல்கள்ல வந்து 2 பாடல் நல்லா இருக்கு. 2 பாடல் தான் வர மாரி இருக்கு. ஆனா 2மே நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு சாங் இருக்குல்ல, அது வந்து நம்ம துஷார விஜயனும், சியான் விக்ரம் அவர்களும் அறிமுக காட்சி கொஞ்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவலான ஒரு ஃபீலு. அந்த பாடல் வந்து அதுக்குன்னே ஒரு போட்ட ஒரு பாடலா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மேட்சா இருந்தது அந்த ஒரு பாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஒளிப்பதிவு பெரும்பாலான நைட் காட்சிகள், அத வந்து தேனி ஈஸ்வர் அற்புதமா வந்து குடுத்திருக்கிறாரு. குறிப்பா வந்து ஒரு 80, 90% வெற்றிமாறனுடைய படைப்பாவே நம்மளுக்கு தெரிஞ்சது. அதேபோல எடிட்டிங், வேற லெவலான ஒரு எடிட்டிங். ஸோ அடுத்தடுத்த சீனுக்கு தகுந்த ஒரு எடிட்டிங். அதுதான் அந்த விறுவிறுப்பு குறையாம கொண்டு போகுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அ எடிட்டிங்னோனே ஒரு 1/2 மணி நேர காட்சிகள் இதில தேவையே இல்ல. அது வெட்டி எறிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது வேற எடிட்டிங், இது வேற எடிட்டிங். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்துடைய டைரக்டர் எஸ்.ஏ. அருண்குமார் கிட்ட வருவோம். ஸோ அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அப்படின்றத அந்த படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அ பண்ணையாரும் பத்மினியும் அந்த படம், அதுக்கப்புறம் சேதுபதி இந்த படம், அதுக்கப்புறம் சித்தா இந்த படம், இப்போ வந்து இந்த வீரதீர சூரன். ஸோ 4 படமும் 4 ஜார்னர். அந்த 4 ஜார்னரையும் எந்த அளவுக்கு அவரால 100% குடுக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்பவே வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. பண்ணையாரும் பத்மினியும் அது ஒரு மாதிரியான ஃபீல் குட் மூவி. அத அப்படியே பிரசன்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சேதுபதி அது ஒரு விரைப்பான ஒரு போலீஸ் ஆஃபீசர். வில்லன்களை எப்படி எதிர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான படம். அத அப்படியே பிரசன்ட் பண்ணாரு. சித்தா அது வேற லெவலான ஒரு படம். அத எப்படி குடுத்தாரு, எந்த மூட்ல மக்கள வச்சிருந்தாருன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து வீர தீர சூரன். ஸோ அவர் எடுத்துக்கொண்ட கதை காலத்துல அவருடைய பாணியில அந்த படம் எப்படி வருமோ அப்படிதான் அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அ குறிப்பா சொல்லணும், இப்போ ஒரு பையன் ஓடியாருவான். அவன் பையன் கடையில இருந்துட்டே அவன புடிச்சுட்டு, "டேய் பார்த்து வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வழியில சாக்கை யார் போட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதே மாரி சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு மலையாள படத்துக்கு ஈக்குவலா இவர் வந்து மேக் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு விதம் வந்து இவருடைய சினிமா வாழ்க்கை நெடுதூரம் தமிழ் சினிமாவுல இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு காட்டுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "பொன்னியாரும் பத்மினியும்" வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகப்போகுது. இந்த நிலையில இவர் வந்து இன்னொரு லாங் டிராவல் பண்ண போறாரு அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த காட்சிகள்லாம்.
ஸோ அதனால இவருடைய மேக்கிங்கே வந்து மலையாளம் ஸ்டைலில் இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஃபைட்டே இல்லைங்க. ஆனால் படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கு. ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி போயிட்டே இருக்கு. ஃபைட்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி ஒரு இன்டர்வல். ஆனால் எந்த ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு இல்லை. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடயே போயிட்டு நம்ம வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ஆஹ், 1 மணி நேரத்துக்கிட்ட, அதாவது ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட திரும்ப ஃபைட்டே இல்லைங்க. ஆனால் படம் வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி காட்சி, திரும்ப படம் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃபைட்டு, அப்படியே படம் முடியுது. ஆனால் இந்த படத்துல முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம், ஆஹ், என்னதான் அந்த படத்துல பண்ண போறாங்க, இந்த படம் என்னவா இருக்க போகுது, இது எப்படிதான் முடிய போகுது, என்னதான் நடக்க போகுது, இந்த ஒரு விஷயத்த இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் எஸ் அருண்குமார். இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அதுதான் அவருடைய வெற்றியாவும் நான் பாக்குறேன். இந்த வீரதீர சூரன் எஸ் அருண்குமார் அவருடைய ஸ்டைல்ல விக்ரம் நடிக்க வச்சு வந்த ஒரு படம். அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ எஸ் ஏ சூர்யா இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் சரி, இந்த ஆடியோ லான்ச்லேயும் சரி, இது வந்து தூள் ஸ்டைலில் கொடுத்துருக்காரு, இது மாதிரி கொடுத்துருக்காருன்னு இவங்களே வந்து தேவையில்லாத சீனை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. மக்கள்லாம் வேற லெவலாக முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு மீட்ரு வந்து இருந்துகிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். ஆனால் இப்போ வந்து உரப்பா, இப்போ தூளில் இருக்கிற மாதிரி அப்படி நறுக்குன்னு நச்சுன்னு இருக்கணும்னா அது இந்த படம் கிடையாது. ஆனா இந்த படத்துல ஒரு விருதுன்னு ஒரு மேட்டர் இருந்துட்டே இருக்கு. ஆனா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. அந்த ஸ்ட்ராங் இதுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ராங் இல்ல. இது வந்து இப்போ ஒரு மந்திரியா அந்த படத்துல எதிர்ப்பாரு. அத ஒரு கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. இதுல வந்து ஒரு தாதாவை எதிர்க்கணும், ஒரு போலீஸை எதிர்க்கணும். அவன் வந்து தாதாவா இருந்தவன், ஆனா சாதாரண மனுஷனா இருக்கிறான். அப்ப அவன் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா ராவா காட்டும்போது இப்படிதான் காட்டப்படும் அப்படின்றது தான் ஒரு விதி. ஸோ அதை தான் வந்து அவர் காட்டியிருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து டூலுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்றாங்க. இதற்கு காரணமும் இவங்களே தான். இவங்களே வந்து இந்த படத்தை இவங்க ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு. வேற ஏதோ ஒன்று வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு போகாம இவங்க வந்து தூள் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க வந்து பார்க்க போற நம்மளுக்கும் மனசு மாறி நம்ம போயிட்டு பார்க்கும்போது அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அதுதான் ஒரு ஏமாற்றமே, ஒரு மைனஸை தவிர்த்து இந்த படம் வந்து முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒரு படமா போகுது. இது எஸ் அருண்குமாருடைய படத்துல சியான் விக்ரம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு படம். ஸோ அதனால இங்க எந்த மேட்டரும் சொல்லலாம், இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு படம். நீங்களும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத போனீங்கன்னா இந்த படம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எங்கேஜா கொண்டு போய் இந்த படம் உங்களுக்கு முடியும். முடியும் போது அதான் சொல்றேன், எஸ் அருண்குமார் இதுல ஒரு விஷயம் ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் காட்சியில இருந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க ஹஸ்பண்டை காணும்னு சொல்லி குழந்தையோட வந்து கேட்பாங்க. அந்த காட்சிகள்ல இருந்து அந்த குழந்தையும் பெண்களையும் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது வந்து ஹீரோ வரைக்கும் காட்டுறாரு. திரும்பவும் அதை வந்து குடும்பத்தோடயே தான் அந்த படத்தை வந்து முடிச்சு வைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து குடும்பமும் இந்த பெண்களும் குழந்தைகளும் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, அதனால முக்கியம் குடும்பம் அப்படின்றத பாருங்கடா அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கதையை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த படத்தை நீங்களும் பாருங்க கண்டிப்பா. நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.